எத்தனை பேர் நம்புறீங்க? திரும்பி வருவாய், திரும்பி எழும்புவாய், கம் பேக் கொடுப்பாய், தேவன் உன்னை எழுப்புவார். இது இந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆஸ்பத்திரியில இருந்து இதை கேட்டிருந்தாலும், படுக்கையில் இருந்து கேட்டிருந்தாலும், இனி திரும்பி வரமாட்டாய், பிழைக்க மாட்டாய், தீர்ந்து போனாய், முடிந்து போனாய் என்று நினைத்த சத்துருக்களுக்கு முன்பதாக உன்னை கம்பேக் கொடுக்க வைத்து உன்னை அலங்காரமாக நிறுத்த உன் அப்பா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நம்புற பிள்ளைங்க கைதட்டி அப்பாவுக்கு. எல்லாமே உருக்குலைந்து போனதை போல என் சூழ்நிலை போயிடுச்சு, அடையாளம் போச்சு, பேர் போச்சு, புகழ் போச்சு. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் போகலதானே உன்னை விட்டு, அப்பா உன்னை விட்டு போகலதானே. அவர் உன்னை எதிர்பார்த்து உன்னை மறுபடி அலங்காரமாக்குவதற்காக, உன்னை மறுபடி எழுப்புவதற்காக, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவதற்காக, சொந்த ஜனங்கள் மத்தியிலே உன் தலையை உயர்த்துவதற்காக ஒருவர் உனக்காக உன்னை எதிர்பார்த்து உன்னை ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இது லாஸ்ட் டைம், லாஸ்ட் ஸ்டேஜ். மரித்து போவ, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் பழுதாயிடுச்சு, அப்படி நிலையில இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். அவருடைய வல்லமை குறைந்து போகல. உன்னை வெளியே கொண்டு வருவார். அந்த வியாதியிலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த மரண பிடியிலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து, அந்த சிறையிருப்புகளிலிருந்து உன்னை கம்பேக் பண்ண வைப்பார். நீ வெளியே வந்து babbling, it's babbling, it's babbling in my soul. The singing and praising, since Jesus made me whole. But do not understand it, nor can I keep it quiet. It's babbling, 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 babbling. என்னுள்ளம் தேவன் பார், ஆஹா தேசனை ஆடி பாடுவே, என்னுள்ளம் பொங்குதே, பொங்கி வழியுதே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாக மாறிவே. எதற்காக காத்திருக்கிறார் தெரியுமா? நெஞ்சார அணை முத்தங்கள் கொடு நிழலாக கட்டி அணைத்து. நீ கவலைப்படாத, உனக்காக நான் காத்திருந்திருக்கிறேன். நீ மறுபடி வருவாய். நான் இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன். அந்த போராட்டங்களில் இருந்து, அந்த வலையிலிருந்து, அந்த உபத்திரவங்களில் இருந்து, அந்த கண்ணிகளில் இருந்து நான் காத்து கொண்டிருந்தேன். எதற்கு? இதற்காகத்தான். மனுஷனை போல இல்ல, நான் என்னை மறைத்துக் கொள்ள மாட்டேன். இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொண்டேன். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? உலகிலே இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானீர், நித்தமோ என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ?
வீண் உலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி, நித்தமோ என் பலனானி. கர்த்தனே என் துணையானி, பாவியேன்றனை பாலர் தள்ளினா, ஆவியில்லையே ஜாகழ்ந்திகன் விட்டார். பாவியேன்றனை பாலர் தள்ளினா, ஆவியில்லையென்றிகழ்ந்தோம் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமோ என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டா, நம்பினோரும் எதிராக வந்திட்டா. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டா, நம்பினோரும் எதிராக வந்திட்டா. கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டா, ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமோ என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும், ராஜாவும் பாட கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும், ராஜனே உம்மை பாட கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, ஐயா உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எல்லோருமா ரகபா, நித்தமோ என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. நல்ல கை தட்டி ஆமென். அவரே நம் துணையாயிருந்து, அவரே நம்மோடு இருந்து எப்பொழுது இம்மானுவேலராய் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க சொல்றாங்க ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஆமென். ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும், ஒருவேளை இதை பார்க்கிற தெய்வ பிள்ளைகள், ஒரு ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். நம்ம ஆண்டவர் விசேஷமான ஒரு ஆண்டவர், நல்ல தகப்பன். ரலையில சொல்லுவோமா? ஆமென். அதுக்கு பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிளாய் ஆண்டவர் சொன்ன காரியம் வந்து அந்த இளைய குமாரன். ஒரு தகப்பனுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தன் பிள்ளை தன்னை விட்டு தூரமாய் போன போது, தன் வாழ்க்கையில் எல்லாவற்றை இழந்த நேரத்திலும் தன் தகப்பனை தேடி வரும்போது, அந்த தகப்பன் தன் மகனை தள்ளாமல் அவனை கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு அவன் இழந்த எல்லா அலங்காரத்தையும் எல்லா மேன்மையையும் அவனுக்கு திரும்பவும் கொடுத்து, எல்லாரும் சொல்லுங்க, திரும்பவும் கொடுத்து அவனை அலங்காரமான ஜோதியாக விளக்காக தன் அதுதான் ரியல் 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 லவ். உண்மையான அன்பு, உண்மையான ஒரு தகப்பனுடைய அன்பு அதுதான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இன்னைக்கு அந்த தகப்பனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம்.
ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அந்த தகப்பனை நாம் எவ்வளவு விசேஷமாய் அவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம ஆராதிக்கும் போது நம்ம தேவன் அவர் உண்மையாவே உலகத்துல ஒரே ஒரு தேவன் அவர்தான். ஆனால் நம்முடைய உள்ளத்துல அவர் ஒரு தகப்பனாய் அப்பாவாய் நமக்குள்ள இருந்து அவர் நம்மை நடத்துகிறார். அவர் ஆராதிக்கும் போதெல்லாம் ஒண்ணு எனக்கு இதுவரைக்கும் நான் சொல்றேன், அவர் ஆராதிக்கும் போதெல்லாம் என் உள்ளத்துல எனக்கு அவர் அப்பா மட்டும்தான் நான் பாவப்பண்ணேன். அவர் ஆமென் சொல்லக்கூடாதா? ஆம், அவர் பரிசுத்தர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் மாசற்றவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தாலும் இதுவரைக்கும் நான் சொல்றேன், என் ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும், என்னை அழைத்த நாள் முதற்கொண்டு, நான் அவரை கண்டுபிடித்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கும் ஒரு தகப்பனாய் அவர் அப்படிதான் நான் பார்க்கிறேன், அவர் அப்படித்தான் நான் ஆராதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா அப்படிதான் அவர் எனக்குள்ளே கிரியை செய்கிறார். அவர் தகப்பனாகத்தான் என்னை நடத்துகிறார். அவர் தகப்பனாகத்தான் இன்று வரைக்கும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே தவிர ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஒரு நல்ல தகப்பனுக்கு கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி 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 சொல்லுகிற பிள்ளைகள் ஒரு 2 கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கம் ஆன். ஆமென். இந்த பாட்டு பழைய பாடல், எம்எல் ஜெபசிங் என்கிற தேவ மனுஷன் எழுதின ஒரு பாடல். ஆமென். எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? கர்த்தனேயம் துணையான் பாட்டு எத்தனை பேர் தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்கப்பா. அல்ல அல்லேலூயா. அதுல ஒரு சரணம் ரொம்ப, எத்தனை இடர்கள் சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கல மானார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுவீங்களா? எத்தனை இடர்கள் வந்தாலும் சொல்லுங்க, எத்தனை இடர்கள் வந்தாலும் அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவன் கைப்பிடிச்சு சொல்லலாமா? எத்தனை இடர் சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினா. எத்தனை இடர் சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமோ என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமோ என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். பாவியேன்றனை பாலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தோம் விட்டார். பாவியேன்றனை பாலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தோம் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, ஐயா உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமோ என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவரே. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, அவரே நமக்கு துணையாய் நமக்காக எப்போதும் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிசாசை வெட்கப்படுத்தி சொல்லிடுவோம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, அது ஒரு அபிஷேகம். எல்லா நெருக்கங்களும் மாறட்டும். ஆமென். கடந்த நாட்கள் உபவாசத்துல ஒரு 7 நாட்கள் தேவ சமூகத்திலே இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்.
அப்போ ஒரு மனசுல, ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரசங்கங்களும் உடைத்து நொறுக்கி தான் ஆண்டவர் நம்மை பேச வைக்கிறார். ஆமென். ஆமா, சும்மா ஒரு பிரசங்கம் பிறக்காது. அப்போ போன வாரம் அப்படியே இருக்கும்போது அப்படியே ஆவியில ஒரு பாடலை நான் எழுதினேன். அவ லாஸ்ட் வீக் நான் பிரசங்கித்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். மரியாள் சொல்லுகிறாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமை. சொல்லுங்க ஆமென். எவ்வளவோ பெரிய நிந்தனைகளை, எவ்வளவோ பெரிய பாடுகளை மரியாள் சுமக்க வேண்டிய நேரங்கள் வருகிறதுக்கு முன்பதாகவே அந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க. என்னன்னா, என் ஆத்துமா கர்த்தரை. அப்போ அந்த பாடலை நான் அந்த வசனத்திலிருந்தே அப்படியே எடுத்து பாடணும். டங்ஸ் பிரேயர் நினைக்கிறேன், அன்னைக்கு அப்படியே ஆவியில பாடும்போது சரி, அப்போ என் ஆவியில ஒரு பேலன் வந்துச்சு. நிச்சயமாய் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறேன், ஆனால் அதை நம்ம இன்னும் அதை ஒரு வடிவத்திற்கு என்ன செய்யல, கொண்டு வரல. மேய்ச்சலின் ஆண்டு பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் ஆசைப்பட்டேன் அதை எப்படியா வெளியே கொண்டு வரும்னு நினைச்சோம். பட் அது நடத்துதல் அப்படியே. ஆனால் வர நாட்களிலே நம்ம கத்தர் கொடுத்த எல்லா பாடல்களும் வெளியே வரும் நம்புறேன். ஆமென். என் ஆத்துமா கத்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது எனக்காக மாத்திரம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொருவரும் அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. சொல்லலாமா? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. வல்லமை உடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளது. வல்லமை உடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளது. என் ஆத்துமா சொல்லலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. பலவான்களை கீழே தள்ளினார், தாழ்மையுள்ளோரை உயர்த்தினார். படலாமா? பலவான்களை கீழே தள்ளினார், தாழ்மையுள்ளோரை உயர்த்தினார். வல்லமை உடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளது. வல்லமை உடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர். நல்ல கைதடி பாடலாமா? என் தாழ்மையை நோக்கி பார்த்தாரே, என் கண்ணீர் அவர் துருத்தியில் அல்லோ. சொல்லலாமா? என் தாழ்மையை நோக்கி பார்த்தாரே, என் கண்ணீர் அவர் துருத்தியில் அல்லோ. வல்லமை உடையவர் மகிமையை செய்தார்,
பரிசுத்தமுள்ளது, வல்லமை உடையவர், மகிமையை செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ, செழிப்பான இடங்களில் கொண்டு வந்து விட்டார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ, செழிப்பான இடங்களில் கொண்டு வந்து விட்டார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதாகாலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதாகாலம் நமது தேவன். வல்லமை உடையவர், மகிமையாய் செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. சொல்லலாமா? வல்லமை உடையவர், மகிமையை செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. நல்ல கை தட்டி. நல்ல ஒரு தேவ பிரசன்னமாய் இந்த பாடல் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பாடல்லாம் உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்கப்படுகிறது. ஆமென். பலவான்களை கீழே தள்ளினார், தாழ்மையானவர்களை உயர்த்தினார். ஆமென். இந்த தேவன் அன்றைக்குள்ள தேவன், மரியாளுக்கு செய்த தேவன், இன்றைக்கும் உள்ள சதாகால நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறவங்க நல்லா கை உயர்த்தி ஆமென். நீங்களாம் உண்மையாவே உற்சாகமாய் ஆவியில இருந்தீங்கன்னா இந்த பட்டணம் மாத்திரம் இல்ல, இந்த தேசத்தை நம்மளால அசைக்க முடியும். ஆமென். நம்ம கூட இருக்கிற கூட்டம் என்ன வந்தாலும் அசையாத ஒரு கூட்டமா இருக்கணும். தேவனை பார்க்கிற கூட்டமா இருக்கணும். அவர் வல்லமை அனுபவிக்கிற கூட்டமா இருக்கணும். அவர் வார்த்தையா ருசிக்கிற கூட்டமா இருக்கணும். ஆமென். அவரா ஷாட்டா லாதா லா கபா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்படியே எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஓ வல்லமை உடையவர், மகிமையாய் செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளது. வல்லமை உடையவர், மகிமையாய் செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர். அத ஒரு ஜெபத்தோட சொல்லலாமா? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில். சத்தமா? என் ஆத்துமா வல்லமை உடையவர், மகிமையாய் செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமை உடையவர், மகிமையாய் செய்தார். அவரின் நாமம்
ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் என் ஆத்துமா மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். என் தேவனில் அப்படி பிரசன்ன தேவ பிரசன்ன நிரம்பி என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் என் ஆத்துமா அந்த பிரசன்னத்தில் நிரம்பி மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் என் ஆத்துமா பாடலாமா மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் என் ஆத்துமா ரசகதலவடலகதரவா என் ஆத்துமா கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பா. என் தேவனில் களிகூர். அப்படியே தெய்வ மகிமை இறங்கட்டும். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். ஒரு களி கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். அற்புதங்களை கர்த்தர் செய்யட்டும். இன்றைக்கு தேவனில் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் என் ஆத்துமா என் ஆவி என் தேவனில் என் ஆத்துமா ரகதலதலபதரபா இறது என்ன சொல்லுங்க ஆண்டவரே. என் ஆண்டவருக்குள்ள என் ஆத்துமா களிகூற போகிறது. என் ஆவி களிகூற போகிறதப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறது. களி கூர்கிறது. லாலா என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அப்படியே தேவ மகிமை உன்னை களிகூற பண்ணுகிற ஒரு நாட்களுக்கு நேராய் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வருகிறார். என்ன உன்னை கைவிட மாட்டார். உன்னை விட்டு விலக மாட்டார். உன் கூடவே இருந்து உன்னை நடத்துவார். உன் கூடவே இருந்து நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னார் தானே. அந்த வார்த்தையில் ஒரு நாளும் அவர் தவற மாட்டார். அந்த வார்த்தையிலிருந்து ஒரு நாள் அவர் பின்வாங்க மாட்டார். அவர் சொன்னது சொன்னபடியே நடக்கும். களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஓ ரசகதலரகவா அப்பா என் ஆத்துமா ஓ ரசகதலவா என் தேவனில்
ஆத்துமா வல்லமை உடையவர் மகிமையாய் செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளது. வல்லமை உடையவர் மகிமையாய் செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில். என் ஆத்துமா ரகதலபா மகிமைப்படுத்தட்டும். ஆத்துமா அவரை உயர்த்தட்டும். நீ துதிக்க துதிக்க உனக்காக செய்ய வேண்டிய மகிமையானவைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில். என் ஆத்துமா களி கோர்கிறது. நல்ல கைத்தடி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். Come on. இன்னைக்கு அப்பா நமக்கு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். அப்பா உனக்கு நன்மையானதை கொடுக்க போகிறார். அப்பா உனக்கு மேன்மையானவைகளை தரப்போகிறார். அப்பா உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஃபாதர்ஸ் டே. கரெக்ட் தானே? நமக்கு எல்லாவற்றுக்கும் நிரந்தர ஃபாதர் அவர் தான். எங்க அப்பா சொல்லுங்க. எங்க அப்பா எல்லாம் கை வைத்து சொல்லுங்க. எங்க அப்பா இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தது நீங்க தான்ப்பா. இதுவரைக்கும் எங்களை நடத்தினது நீங்க தான்ப்பா. இதுவரைக்கும் எங்களை தூக்கி சுமந்தது நீங்க தான்ப்பா. ஓஹோ ராக்கா ஷாட்டா அல்லாரவா. இப்போ ஆண்டவர் வந்து ஆராதிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு வார்த்தை அப்படி டக்குன்னு எனக்கு வச்சாரு பாருங்க ஆவியில. எத்தனை பேரை கேட்க ரெடியா இருக்கீங்க? ஆமென். அப்போ அவர் அன்பை குறித்து தான் அந்த ஒரு காரியம் எனக்குள் வந்தது. எதிர்பார்க்காத இந்த உலகம் உன்னை எதிர்பார்க்கல. இந்த உலகம் உனக்காக காத்து இருக்கல. இந்த உலகம் உனக்காக உன்னுடைய வருகைக்காகவோ அல்லது உன்னை பார்க்கும் போதோ இந்த உலகம் உன்னை எதிர்பார்த்து காத்து இருக்கல. கரெக்டா இல்லையா சொல்லுங்களே? கரெக்டா இல்லையா சொல்லுங்க? இந்த உலகம் எதுக்கு எதிர்பார்த்து இருக்கும்? நன்மை இருந்தால், நீ ஆசீர்வாதமாக இருந்தால், நீ உயர்த்தப்பட்டால் உன்னோடு உன்னை எதிர்பார்க்கும், உன்னை வரவேற்கும். கரெக்டா இல்லையா நான் சொல்றது பாரு. அப்போ உலகத்தால் எதிர்பார்க்கப்படாத என்னை பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. உலகத்தால் எதிர்பார்க்கப்படாத உன்னை, உலகத்தாலால் நினைக்கப்படாத உன்னை உலகம் நினைச்சிச்சு ஐயோ அவ்வளவுதானே, அதுதானே, முடிஞ்சு போச்சு தானே, அந்த எதிர்பார்க்காத உன்னை உனக்காக ஒருவர் உன்னை எதிர்பார்த்து புரிஞ்ச பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? உலகம் எதிர்பார்க்காத உன்னை, உன் குடும்பம் உன்னை எதிர்பார்க்காத உன்னை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஐயா உன்னை யாரும் எதிர்பார்க்கல. நீ வருவான்னு யாரும் காத்திருக்கல. நீ வந்து கூட இருப்பான்னு யாரும் நினைக்கல. அதாவது நீ ஒரு ஆசீர்வாதமா இருப்பான்னு யாரும் யோசிக்கல. எல்லாரும் உன்னை தள்ளி விட்டு மறந்து போனார்கள். எல்லாரும் உன்னை விட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் உன்னை விட்டு மறைந்து போனார்கள். ஆனா எதிர்பார்க்காத உன்னை உலகம் எல்லாம் அப்படியே தள்ளி 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 போட்ட போல் உன்னை எதிர்பார்த்து ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தகப்பனுக்கு கையை தட்டி ஆமாண்டவரே, யாரும் எதிர்பார்க்காத எனக்கு, யாரும் எதிர்பார்க்காத என்னை எதிர்பார்த்து ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென் என்று சொல்லுகிற பிள்ளைங்க இந்த மகிமையான நாளிலே என்னை எதிர்பார்த்து ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். விழிமேல் விழி வைத்து, உன் கண்மேல் கண் வைத்து, அவர் கண்மேல் கண் வைத்து உனக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தகப்பனுக்கு கையை தட்டி தேவனை ஸ்தோத்தரிக்கிற வேளையில் இன்றைக்கு அந்த கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? கரெக்ட் தானே?
எதிர்பார்க்கல. உன் வருகையை யாரும் எதிர்பார்க்கல. உன் வீட்டுக்கு ஒருவேளை தள்ளப்பட்டவர்களுக்கு இது புரியும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இது புரியும், திக்கற்ற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு நான் புரியும். உன்னை யாருமே எதிர்பார்க்கலையே, உன் குடும்பத்தில் உன்னை யாருமே எதிர்பார்க்கலையே, உன்னை யோசிக்க கூட செய்யலையே, எல்லாரும் உன்னை மறந்து போனாங்களே, நீ இருக்கிறியா இல்லையான்னு கூட உன்னை யாரும் தேடலையே, விசாரிக்கலையே. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க வா. சத்தம் வேற லெவல்ல இருக்கணும் இனிமே. சத்தமா யாருமே உன்னை எதிர்பார்க்கலையே. நீ சாப்பிட்டியா, நீ ஏதாவது என்ன செய்து கொண்டிருக்க விசாரிக்கிறது கூட யாரும் உனக்கு இல்லையே. உன்னை கொஞ்சம் தட்டி விடுறதுக்கு யாரும் இல்லையே. யாருமே உன்னை எதிர்பார்க்கலையே. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே ஒரு தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய், மறக்கப்பட்ட ஒரு பாத்திரமாகத்தான உன் வாழ்க்கையில நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி உன் காதுகளில் கேட்கட்டும். யாருமே உன்னை எதிர்பார்க்கலதான். ஆனா உலக தோற்றத்திற்கு முன்னே, தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்னே உன்னை எதிர்பார்த்து ஒருவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி என்னை எதிர்பார்த்து ஒருவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நீ எப்ப வருவாய் என்று ஒருவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நீ எப்ப அலங்கரிக்கப்படுவாய் என்று ஒருவர் காத்துக் கொண்டிருக்கிறார். எப்ப உன் தலையை உயர்த்துவேன் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். உன் சத்துருக்கள் மத்தியிலே உனக்கு ஒரு பந்தியை கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் காத்துக் கொண்டிருக்கிறார். உன் மேல இருக்கிற நாசத்தை, உன் மேல இருக்கிற அலங்கோலத்தை மாற்றும்படியாய், உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய் ஒருவர் உன்னை ஒருவர் எதிர்பார்த்து, உன்னை ஒருவர் எதிர்பார்த்து, அடையாளமே இல்லாம இருக்கிற உன்னை அடையாளப்படுத்தும்படியாய், உன்னை சிதைச்ச உன்னை, நொறுங்கி போன உன்னை உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக உன்னை ஒருவர் எதிர்பார்த்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை ஒருத்தர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? சொந்த குடும்பமே நினைச்சிச்சு இனி இவன் வரமாட்டான், இனி இவன் வரமாட்டான். அன்னைக்கு யோசேப்புக்கு அதுதான் நடந்துச்சு. இனி இவன் வரமாட்டான். தகப்பன்ட்ட போய் சொல்றான், உன் பிள்ளை உன்னுடைய நீ ஆசையாய் நீ வஸ்திரத்தை கொடுத்து அழகு பார்த்த உன் பிள்ளைய ஒரு கொடிய மிருகம் வந்து என்ன செஞ்சிச்சு, பீறி போட்டுடுச்சு. இனி அவன் திரும்பி வரமாட்டான். உன்னை ஒண்ணு சொல்றேன், ஆவியில ஆழமா ஆவியில பேசுறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? திரும்பி வருவாய், திரும்பி எழும்புவாய், கம் பேக் கொடுப்பாய். தேவன் உன்னை எழுப்புவார். இது இந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆஸ்பத்திரியில இருந்து இதை கேட்டிருந்தாலும், படுக்கையில் இருந்து கேட்டிருந்தாலும், இனி திரும்பி வரமாட்டாய், பிழைக்க மாட்டாய், பீருண்டு போனாய், முடிந்து போனாய் என்று நினைத்த சத்துருக்களுக்கு முன்பதாக உன்னை கம்பேக் கொடுக்க வைத்து உன்னை அலங்காரமாக நிறுத்த உன் அப்பா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நம்புற பிள்ளைங்க கை தட்டி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு வாங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உன்னை கம்பேக் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அவ்வளவுதான, உன்னை முடிச்சிட்டோமே, உன்னை காலி பண்ணிட்டோமே, அவ்வளவுதான், நீ தொலைஞ்சு போனிய, நீ முடிஞ்சு போனிய. எத்தனை பேர் நம்புறீங்க? எதுவும் அவர் அவர் நினைக்காம, அவருடைய சுத்தம் இல்லாமல் ஒரு மயிரும் கீழே விழாதுன்னு பைபிள் சொல்லுதுன்னா, நம்புற பிள்ளைங்க கை தட்டி நல்ல விடுதலையோட ஆமென் சொல்லு. எதிர்பார்க்காத இந்த உலகத்தில் என்னை எதிர்பார்த்து என் அப்பா காத்திருக்கிறார். அவன் வரமாட்டான், அவன் செத்து போனான்னு தான்
யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் போய் சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலும் ஒரு நாள் அவன் வேற மாதிரி கர்த்தர் அவனை அலங்கரித்து, ஆமென். இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. கரெக்டா எத்தனை பேர் புரிஞ்சிச்சு இந்த வார்த்தை? ஐயா, நீ வியாதியோட இருக்கும்போது, இல்லைன்னா ஏதோ ஒரு சாபத்தோட நீ வாழும்போது நிறைய நினைப்பாங்கன்னா, ஐயோ அவெல்லாம் நம்மளை தேடி வரவே. ஒரு கடனோடு இருக்கும்போது, ஒரு உபத்திரவத்தோடு நீ இருக்கும்போது, ஐயோ அவெல்லாம் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துடக்கூடாது. உன்னை எதிர்பார்க்காத ஒரு பாத்திரமா, ஐயோ எங்க பார்த்தாலும். கரெக்டா இல்லையாங்க நான் சொல்றது? ஆனா எதிர்பார்க்காத இந்த உலகத்தில் உன்னை யாருமே இந்த உலகத்தை எதிர்பார்க்கல. நீ வரணும்னு எதிர்பார்க்கல. நீ வந்து ஆசீர்வாதமா இருக்குன்னு எதிர்பார்க்கல. நீ வந்து அவங்களோட உறவாடணும்னு எதிர்பார்க்கல. நீ வந்து அவர்களுக்கு முன்பதாக நீ நன்மையா இருக்குன்னு அவர்கள் எதிர்பார்க்கல. ஆனா என் ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். என் வீட்டுக்கு, என் மகிமைக்கு, என் அலங்காரத்திற்கு, நான் வைத்திருக்கிற திட்டத்திற்கு, நான் வைத்திருக்கிற தரிசனத்திற்கு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவதற்கு, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவதற்கு உன்னை எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில், சொல்லலாமா? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில் வல்லமை உடையவர் மகிமையாய் செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. வல்லமை உடையவர் செய்தார். சத்தமா என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில், என் ஆத்துமா என் ஆவி களி கூர்கிறது. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு எவ்வளவு நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார். ஐயா, எதிர்பார்க்காத உலகத்துல உன்னை பார்க்க கூட விரும்பாத உலகத்துல, இது நல்லா இருக்கு, இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன் நான். உன்னை பார்க்க கூட விரும்பாத இந்த உலகத்தில் சிலர் உன்னை பார்க்க விரும்பலதான், உன் கூட இருக்க விரும்பலதான், உன் கூட கை கொடுக்க விரும்பலதான். ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல உன்னை ஒருவர் பார்க்க ஏங்கி கொண்டிருக்கிறார்பா. உன்னை பார்த்து உன்னை கட்டி பிடித்து அணைத்துக் கொள்ள ஒருவர் ஏங்கி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி அந்த அப்பாவுக்கு வல்லமை உடையவர் மகிமையாய் செய்தார். அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளது. என் ஆத்துமா
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் தேவனில். ஆமென். சந்தோஷமா இருங்க. அப்போ நன்மை எதுவும் உன்கிட்ட இல்லைன்னு உன்னை இந்த உலகம் எதிர்பார்க்கல. உன்கிட்ட எதனால உன்னை எதிர்பார்க்கல? உன்கிட்ட நன்மை இல்லை. அவங்க பார்வையில நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், மேன்மையாக்கப்பட்டவனாய், மேன்மையுள்ளவனாய் நீ இல்லை. அதனால இந்த உலகம் உன்னை, கரெக்டா தானேங்க? எதற்கு இந்த உலகம் எதற்கு ஒண்ணு இந்த உலகம் கனப்படுத்தும்? இந்த உலகம் எப்படி ஒரு மனுஷனை பார்க்கும்? எல்லாம் இருந்துச்சுன்னா அவனை இங்க வைக்கும் உலகம். ஒண்ணு இல்லைன்னா தரையில கூட இல்ல, காலுக்கு கீழே வச்சு பார்க்கும் இந்த உலகம். ஆனா என் அப்பா எப்படி தெரியுமா? உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஒரு பாட்டு உண்டு தானே, பழைய பாட்டு. என்னும் நன்மை ஏதும் எண்ணில், என்னும் நன்மை ஏதும் எண்ணிலே இல்லையே. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. என்னும் நன்மை ஏதும் எண்ணிலே இல்லை. என்னும் நன்மை ஏதும், சத்தமா சொல்லுங்க. என்னும் நன்மை ஏது எண்ணில. அப்போ எந்த நன்மையுமே என்கிட்ட இல்லை. இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இல்ல தானே? பக்கத்துல கைப்பிடிச்சுங்க. ஒண்ணுமே இல்லப்பா உன்ட்ட, ஒண்ணுமே உன்ட்ட இல்ல. இந்த உலகம் நம்மளை எதிர்பார்க்குமா? நோ நோ நோ. ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, உன்ட்ட நன்மையே இல்லைனாலும் உனக்காக ஒருவர் உன் வருகைக்காக எதிர்பார்த்து, உன் வருகைக்காக ஒருவர் எதிர்பார்த்து. வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. இது உடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை அவ்வளவு நன்மையை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும். எந்த நன்மையுமே என்கிட்ட இல்லைனால ஆண்டவரே என்னை தள்ளி வச்சுட்டாங்க, என்னை உதாசீனப்படுத்திட்டாங்க, என்னை தள்ளிட்டாங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எந்த நன்மை என்கிட்ட இல்லைனாலும் எனக்காக ஒருவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற என் நல்ல அப்பாவுக்கு நான் நல்ல கை தட்டியாமே, நல்ல கை தட்டி ஒரு சதலதலா சேரி கதலபத. ஆமென். ஆமென். எந்த நன்மையுமே இல்லைங்க, எல்லாம் போயிடுச்சு. அநேகருக்கு இப்போ சிலர் வாழ்க்கையில் நினைப்பாங்க, நம்மள அநேகர் இன்னைக்கு பாரமா நினைக்கிறாங்களே. உன்னை பாரமா உன்னை யாராவது நினைச்சாங்கன்னா, பாரமா நீ இருக்கிற மாதிரி இருந்தால் உன்னை யாராவது எதிர்பார்ப்பாங்களா உன் வாழ்க்கையில? சொல்லுங்க. நீ யாருக்காவது பாரமா இருக்கிற மாதிரி இருக்கிறன்னா, ஐயோ இது வந்தா நமக்கு என்ன செஞ்சிரும், நமக்கும் பெரிய பாரமாய் மாறிடும். ஆனா எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, உன் பாரத்தெல்லாம் நான் சுமப்பேன்டா, உன் பாரத்தை நீ நான் சுமப்பேன்னு ஒருவர் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி, என் பாரங்கள் சுமப்பவர் இயேசு, என்னை நன்றாய் அறிகின்றவர் இயேசு, என் பாரங்கள் சுமப்பவர் இயேசு, என்னை நன்றாய் அறிகின்றவர் இயேசு, சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில்
கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். இயேசு என் சிநேகிதா, இயேசு என் ஆத்தும நேசா, இயேசு என் சிநேகிதா, இயேசு என் ஆத்தும நேசா. சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். எல்லாரும் பாடுங்க. சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். எல்லாரும் கை வைத்து சொல்லலாமா? சுகம் நீர் போதும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். இன்னும் ஆசையா? சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். இன்னும் இன்னும் இன்னும். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். உலகம் எல்லாம் பாரமாய் நினைச்ச நேரம், நீ மற்றவங்களுக்கு வெயிட்டா இருக்கும்போது, பாரமா இருக்கும்போது யாரும் உன்னை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆமா இல்லையா? சொல்லுங்க. ஏதோ ஒரு பாரத்தோட நீ இருக்கும்போது, பாரம் மீன்ஸ் அது எந்த பாடுகளாக இருக்கலாம், உன் மேல ஒரு வெயிட் இருக்கு, ஒரு அடையாளம் இருக்கு, உன்னை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்பவும் உன்னை ஒருவர் எதிர்பார்த்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த அப்பாவுக்கு கைகளை அசைச்சாப்பா நீர் மட்டும் போதும். நல்ல கை அசைச்சுங்க. அரராத் நமக்கு அவர் மட்டும், அரராத் அவர் மட்டும். அவர் நல்லவர், எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். பாடலாமா? நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஆமென். எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். என்னோடு இருக்கும் இம்மானுவேலே எவ்வளவு நல்லவர், என் பெயர் சொல்லி அழைத்தவாறே எவ்வளவு நல்லவர், எனக்காக யாவையும் செய்தவரே நீ எவ்வளவு நல்லவர், என் தலை நிமிர செய்தவரே நீ எவ்வளவு நல்லவர், என்னோடு இருக்கும் இம்மானுவேலே எவ்வளவு நல்லவர். பாடலாமா? என் பெயர் சொல்லி அழைத்தவர் நீ எவ்வளவு நல்லவர், எனக்காக யாவையும் செய்தவரே நீர், என் தலை நிமிர செய்தவரே நீ எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர்,
எவ்வளவு நல்லவர். எல்லாரும் ஆசையா உலகெல்லாம் தள்ளுவன நேரம் உனக்காக ஒரு எதிர்பார்த்து கொண்டாரு தானே. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். ஆமென். பாரமா நினைச்ச இந்த உலகத்தின் மத்தியில உனக்கு ஒருவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? இதோ உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் உன்னை மாற்றி நீ மலைகளையும் மேடுகளையும் மிதிக்கத்தக்கதா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உன்னை ஒருவர் எதிர்த்து பார்த்து கொண்டிருக்கிறார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்னா சும்மா உனக்கு ஆறுதல் மட்டும் செஞ்சுட்டு கவலைப்படாத நீ தோல்ல மட்டும் தட்டி கொடுத்துட்டு பார்த்துக்கலாண்டான்னு சொல்லிட்டு போகிறக்கல. எடுத்துட்டாரோ, உன்னை அழைச்சி உன்னை போக்கிட்டாரோ, நீ வந்துட்டியோ, வேற ஒரு அத்தியாயத்தை உனக்காக அவர் எழுதி, வேற ஒரு சரித்திரத்தை உனக்காக அவர் எழுதி இது ஆவியில வாங்கிக்க. ஏன்னா மால்டா காபோ ஷட்டா லிப்ரா காபா ஆவியில அப்படியே வாங்க. ஆமாண்டவர், எதிர்பார்க்காத உலகத்துல என்ன உன்னை மறந்தே போன இந்த உலகத்துல உன்னை ஒரு எதிர்பார்த்து உனக்காக ஒரு காத்து கொண்டிருக்கிறார். லிப்ரா காமா ஷட். நிறைய வார்த்தை அப்படி வந்துட்டே இருக்கு. உன் அடையாளம் சதைஞ்சு போயிடுச்சு, உன் சரீரம் உருக்குலைந்து போயிடுச்சு. எப்படியோ இருந்த உன் வாழ்க்கையில ஒரு வியாதியோ ஒரு போராட்டமோ ஏதோ வந்து உன் சரீரத்தை அப்படியே சதைச்சிடுச்சு. சிலர் நினைச்சிட்டாங்க இதுக்கு இது செத்து போனா கூட நல்லா இருக்குமே. யோபுவை பார்த்தவன் சொந்த மனைவி சொன்னா எல்லாமே சதைஞ்சு போச்சு, ஆஸ்தி போச்சு, அந்தஸ்து போச்சு, செத்து பத்த பிள்ளைகள் போனாங்க, எல்லாமே போயிடுச்சுதான். அதுக்கு மேல உன் சரீரம் இன்னைக்கு அவ்வளவுத்துக்குள்ளாக ஒரு சொரிந்து கொண்டிருக்க நிலையில உன் சரீரமும் உருக்குலைந்து போயிட்டு செத்துரு. தேவனை சூதி ஜீவனை விட்டுரு. ஆனா உனக்காக எனக்கு ஒரு அப்பா, என் அப்பா உன்னை மறுபடி அலங்காரமாக்குவதற்காக உன் முன்னிலைமையை காட்டிலும் உன் பின்னிலைமை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்காக நீ காதார கேட்டதை உன் கண்ணால் நீ பார்க்கும்படியாக உனக்காக ஒரு அப்பா எதிர்பார்த்து உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஐயா இந்த வார்த்தை உனக்கு தான், இந்த ஜீவனுள்ள வார்த்தை உனக்கு தான், இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உனக்கு தான். எல்லாமே உருக்குலைந்து போனதை போல என் சூழ்நிலை போயிடுச்சு, அடையாளம் போச்சு, பேர் போச்சு, புகழ் போச்சு. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் போகல தானே உன்னை விட்டு, அப்பா உன்னை விட்டு போகல தானே. அவர் உன்னை எதிர்பார்த்து உன்னை மறுபடி அலங்காரமாக்குவதற்காக, உன்னை மறுபடி எழுப்புவதற்காக, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவதற்காக, சொந்த ஜனங்கள் மத்தியிலே உன் தலையை உயர்த்துவதற்காக ஒருவர் உனக்காக உன்னை எதிர்பார்த்து உன்னை ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த அப்பாவுக்கு மாறாத தகப்பன், ஒரு நாளும் மாறாத தகப்பன், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஒரு நாளும் மாறமாட்டார். எல்லாருக்கும் தெரியும் இளையகுமாரனுடைய சம்பவம் தான். ஆனா அதுல இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறத தான் உங்களோட பேசிட்டு இருக்கேன்.
2 குமாரர்கள் இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவங்கள் தெரியும். அவன் எல்லாவற்றையும் வாங்கிட்டு அவன் எங்க போனானா, தூரமா, எல்லாம் சொல்லுங்க, தூரமா, தூர தேசத்திற்கு. அப்படித்தானே இருக்கு பைபிள்ல. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்திற்கு, ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், ஆவியில இருக்கிற பிள்ளைங்க இதெல்லாம் உலர்ந்த எலும்புகளா இருந்தா கூட இந்த வார்த்தையை கேட்கும் போது எலும்பட்டும். இன்னைக்கு தூர தேசத்திற்கு, தூரமாய் யாரும் பார்க்காத இடத்திற்கு. ரொம்ப யாரும் பார்க்காத இடம் அது என்ன தெரியுமா? என்னது அது? யாருமே பார்க்க முடியாத இடம் அது என்னது? அவங்கள இப்ப என்ன இருக்கிறேன், என்ன பார்க்கவே முடியாதுன்னா நான் எங்க இருக்கிறேன்னு அர்த்தம்? கல்லறைக்குள்ள இருக்கேன்னு அர்த்தம். கல்லறைக்குள்ள இருந்தா எவனால என்ன செய்ய முடியாது? தூர தேசத்துக்குனா எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்போம். கொஞ்சம் ஆவியில இப்படிப்பா. ஆனா எங்க அப்பா, நீ கல்லறைக்குள்ள இருந்தா கூட உன்னை பார்த்து எதிர்பார்த்து உன்னை காத்து கொண்டிருக்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொல்றது? ஆமா தானே? கல்லறைக்குள்ள இருந்த லாசருவை அவர் பார்க்கறதுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாரா இல்லையா? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கல்லறைக்குள்ள இருந்த லாசருவை கல்லறைக்கு வெளியே நின்னுட்டு அவன் லாசருவை வெளியே வான்னு சொல்லிட்டு போனாரா? இல்ல அவன் வர்ற வரைக்கும் காத்து கொண்டிருந்தாரா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நாரி போன்னு சொன்ன போதும் அவ்வளவுதான், நாரி போயிட்டு 4 நாள் ஆயிட்டு சொன்ன போதும் ஒருவர் கல்லறைக்கு முன்பதாக இருந்து லாசருவே கம் அவுட் என்று காத்து கொண்டிருந்தார்னா, என் ஆண்டவர் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். உனக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வருகைக்காக, கம்பேக்குக்காக. தேவ பிள்ளையே, நான் சொல்றேன், இனி நீ உன்னுடைய கம்பேக். ஆமென். செய்தி தலைப்பே கம்பேக். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கம்பேக். புரிஞ்சா இல்லையா நான் சொன்னேன்? புரிஞ்சா இல்லையா? ரொம்ப தூரத்துல போயாச்சுயா. கிரிட்டிக்கல் எல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. மரண விளிம்புல தான் நீ நிக்கிற. மறுபடி கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். நான் விசுவாசித்து பேசுறேன். ஏன்னா எங்களுடைய விசுவாசம் எல்லாம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? அவர் எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடங்களில் கொண்டு வந்து விட்டார். தீயையும் தண்ணீரையும். Come on. தீயையும் தண்ணீரையும் ஓராசகவா கொண்டு வந்து விட்டார். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் தேவனில். என் ஆத்துமா குடும்பம் கூட, லாசருடைய குடும்பம் கூட இனி அவன் வருவான்ங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. அவன் நினைச்சிட்டாங்க, மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, சரீரம் எப்படி ஆயிருக்கும்? நாத்தமாயிருக்கும்,
உறங்கியிருக்கோம். இனி நாரும். எங்க அப்பா வந்தார். எங்க அப்பா வந்து கல்லறைக்கு முன்னால வந்து நின்னார். கல்லா புரட்டுங்கன்னு சொன்னார். வெளியே வா. என்ன செய்? நீ வர்றதுக்காக நான் காத்திருக்கிறேன். எந்த நிலையில இருந்தாலும் உன்னை மறுபடியும் வியாதினால அவ்வளவுதான். இது லாஸ்ட் டைம், லாஸ்ட் ஸ்டேஜ். மரித்து போவ, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் பழுதாயிடுச்சு. அப்படி நிலையில இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். அவருடைய வல்லமை குறைந்து போகல. உன்னை வெளியே கொண்டு வருவார். அந்த வியாதியிலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த மரண பிடியிலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து, அந்த சிறையிருப்புகளிலிருந்து உன்னை கம்பேக் பண்ண வைப்பார். நீ வெளியே வந்து எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 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 பட்டணமே அசையும்படியா ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுவோம், ஜீசஸ். இது போதாத, வேற மாதிரி சொல்லணும். சத்தமா ஜீசஸ். Glory to God. உலர்ந்த எலும்புகளை போய் எசேக்கியேல் 37 படிச்சீங்கன்னா தெரியும். நிப்பாட்டிட்டு தீர்க்கதரிசியை நிப்பாட்டிட்டு கேட்கிறார், டேய் இது உயிரடைமாடான்னு கேட்கிறார். இது கம்பேக் ஆகுமா? இதை யாரும் எதிர்பார்க்கல. எலும்பு ஆயிடுச்சிங்க. எலும்பை யாராவது எதிர்பார்ப்பாங்களா? ஒரு மனுஷனுடைய ஜீவன் போனாலே அந்த நேரம் ஒரு நாள், மேக்சிமம் 2 நாள், மேக்சிமம் ஒருவேளை ரொம்ப 3 நாள், அதுக்கு மேல அழ முடியாது. ஏன்னா அந்த அளவு பலன் இருக்காது. ஆண்டவர் அந்த நேரம் அப்படி ஒரு மனசு, ஒரு மனிதனுடைய பிரச்சனைகள்ல, கண்ணீர்ல வந்து அது ஒரு டைம் இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாரும் அப்படியே தன்னை தேற்றி கொண்டுவாங்க. ஓகே, தன்னை பலப்படுத்தி கொள்ளுவாங்க. அது பிறகு யாரும் அதை நினைக்க மாட்டாங்க. கல்லறையில போய் அடக்கம் பண்ண பிறகு, ஒரு மனிதனை வந்து அடக்கம் பண்ண பிறகு, அது யாரு அவ்வளவு நெருங்கினவங்களா இருந்தா கூட டெய்லி எல்லாம் போய் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளாம். அங்க போய் தீர்க்கதரிசி நிப்பாட்டிட்டு கேட்கிறாரு, இதெல்லாம் கம்பேக் ஆகும் நினைக்கிறியாடா? அந்த அந்த எலும்புகள் உள்ள குடும்பம் கூட அதை என்ன செஞ்சிருக்கும்? அவனுல சத்தமா மறந்துருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? மறந்து போயிருக்கும். அப்பா கேட்கிறார், உயிரடைமானா கம்பேக் ஆகுமா? இது அழகா பதில் சொல்லிட்டான். அத நீரே அறிவீராண்டவரே, நீரே. ஏன்னா இந்த எலும்புகள் உயிரடைந்து வந்து சேனையாய் மாறும். அந்த குடும்பங்கள் அதை எதிர்பார்க்கவே. ஆனா ஒருத்தர் கம்பேக் கொடுத்தார். உலர்ந்த எலும்புகள் கூட ஒரு சேனையாய் எழும்பி வந்துச்சான். அவன் நான் சொல்றேன், உலர்ந்த எலும்புகளுக்கு கம்பேக் கொடுத்தார்னா, தேவ பிள்ளையே, உனக்கும் எனக்கும் நொறுங்கின இருதயத்தோடு இருக்கிறவர்களே, வாழ்க்கையில கடைசி விளிம்பு நினைச்சிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, வாழ்வா சாவானி நினைச்சிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கும் அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? உனக்கு கொடுக்கிறதுக்கு ஒருவர் காத்திருக்கிறார். கை தட்டி வாங்கிக்கங்க. வா, நல்ல கை தட்டி. come on, come on, come on, come on people. ஏய், தீயையும் தண்ணீரையும் கடந்து வருவியா? இதுல இருந்தெல்லாம் வந்துருவியா? இல்ல, வருவாய். செழிப்பான இடத்துல கொண்டு வந்து எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு? ஆமென். நானே எதிர்பார்க்கல.
ஆண்டவர் அழகா எடுத்து கொடுக்கிறார் உங்களுக்காக. அவன் தூர தேசத்துல அவன் போயிட்டான். தகப்பனை விட்டு தூரமாவே போயிட்டான். அவன் வீட்டுல மூத்தவன் இருக்கிறான். அவன் நினைச்சிட்டான் இனி அவன் வரவே இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறான். வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீ வரவே கூடாதுன்னு நினைக்கிறான். நீ திருப்பி ஆண்டவருக்காக நிற்க யாருமே நினைக்கல. அப்பா கிட்ட சமூகத்தில் வரணும்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாவற்றையும் செலவழிந்த பின்பு வாசிப்பா. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். தெரியும், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். எனக்கு என் அப்பா கூட இருக்கிற வேலைக்காரன் கூட நல்ல திருப்தியா சாப்பிடுறான். ஆனா நான் எப்படி இருக்கேன்னா பசியால என்ன செய்யறேன், சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு. இதுலதான் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் ஆவியில ப்ராஃபட்டிக் அநேக காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தேன். அதான் நான் முதல்ல சொன்னேன், உலகம் உன்னை எதிர்பார்க்காத போது உன்னை எதிர்பார்த்த ஒருவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்காத போது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்காத போது. குடும்பம் உன்னை எதிர்பார்க்கல, நீ வருவாய். நீ உன் வேலை செய்யற இடத்துல உன்னை எதிர்பார்க்கல, நீ மறுபடியும் அந்த கம்பெனிக்குள்ள வருவ. நீ பிசினஸ் பண்ற இடத்துல உன்னை எதிர்பார்க்கல, நீ ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாய். நீ கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகும்போது டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, கைவிடப்பட்ட நேரத்துல அவ்வளவுதான், எங்களால எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், இனி நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப கூட ஒரு ஃளைட் கிராஷ் ஆச்சு, பயங்கரமான கொடிய விபத்து. ஐயோ, நினைச்சேன் மொத்தம் 242 இல்லையா, 242ல நினைச்சது மொத்தமா காலிதான். யாருமே எதிர்பார்க்கல. ஒருத்தர் வந்தாரு பாருங்க வெளியே, ஒருத்தர் வெளியே யாருமே எதிர்பார்க்கல. மொத்தமும் 242 காலி. ஒரே ஒருத்தர் மட்டும் வெளியே வந்தார். உலகம் எத்தனையோ சொல்லும், இனி நீ அவ்வளவுதானங்க. டாக்டர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எதுவரை ட்ரை பண்ணுவாங்க. மால்கா பௌஷாட்டா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? எதிர்பார்க்கல. ஐயோ முடிஞ்சு போச்சால நினைச்சது. நீ நம்புறேன், நான் ஆவியில எதெல்லாம் முடிந்து போனது போல இருந்தது உன் வாழ்க்கை. உன்னை இந்த உலகம் எதிர்பார்க்கல தானே. யோசேப்பை திரும்பி பார்ப்போனி யாக்கோபை எதிர்பார்க்கல, அவன் சகோதரர்கள் எதிர்பார்க்கல. கர்த்தர் அவனை பார்க்க வச்சார்ல. நீ வருகிறதை உனக்காக ஒருவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நீ மனுஷனை விட்டுரு, உன்னை சுத்தி இருக்கிறவனை விட்டுரு, சொந்தக்காரனை விட்டுரு, நீ நம்பின மனுஷனை விட்டுரு. உன்னை ஒருவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் பார்.
அவரை மட்டும் இன்னைக்கு நோக்கி பார். நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஒருவர் சொன்னார் பார். அவரையே சிந்தித்துக் கொண்டு, அவரையே நினைத்துக் கொண்டு, என் ஆத்துமா, எனக்கு ஏதோ அந்த ஃப்ளோல அப்படியே அந்த பாட்டு வந்துகிட்டு எத்தனை மகிமைப்படுத்துகிறது தெரியல. நான் எத்தனை பேருக்கு அது புரியுது? ஆவியில என்ன ஆவி என் தேவனில். அப்ப என்ன நடக்க போகுதுன்னா, உன் ஆத்துமாவை கத்தரி நீ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழும்படியான ஒரு கிருபை இன்னைக்கு கத்தர் உனக்கு தரப்போகிறா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி, ஏன் விசுவாசிக்கிறீங்களா? கலிகூர் ஆரம்பிச்சிருச்சு இருதயம், ஆவி கலிகூர் ஆரம்பிச்சிருச்சு. என் ஆத்துமா கத்தர மகிமைப்படுத்துகிறது. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இதை ஆவியில பாடிப்பார். இந்த வாரம் எல்லாம் இனி வருகிற நாட்கள் இதுதான் வாழ்க்கை நடக்க போக. ஆமென். அப்போ அவன் திருப்பி வருவான், யாரும் எதிர்பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. தகப்பனிடத்தில் வந்தான். இல்ல சொல்லுங்க, தகப்பனிடத்தில். அவன் தகப்பனிடத்தில். ஏன்னா அந்த தகப்பன் அவனுக்காக, அவன் ஏன் சும்மா வரலையே? ஏன்னா அவன் தகப்பன் அவனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். எதிர்பார்க்காத உலகத்தில் அவனை அவன் தகப்பன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஆமென். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, அவனை எல்லாம் சொல்லுங்க கண்டு சத்தமா, தூரத்தில் வரும்போதே. அப்ப என்ன அர்த்தம்? நீ எப்போ போனியோ, நீ வர்ற வரைக்கும் ஒரு கண்ணு உனக்காக பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஐயா, நீ எப்படி எந்த நிலையில நீ ஆரம்பிச்சியோ, எந்த நிலையில நீ தொடங்கினியோ, அப்போது உன்னை பார்த்த கண்கள் நீ வெறுமையாய் வந்த போதும் வருகிற போதும் அந்த கண்கள் உன்னையே. இது எப்படி இருந்தது வார்த்தை? ஆமென். ஐயா, இந்த உலகத்தின் கண்கள் எப்போ பார்க்கும்? நல்லா இருக்கும் போது உன்னை பார்த்து கொண்டிருக்கும். ஆனா இப்போ நீ நல்லா இல்ல, அப்படியும் ஒரு கண்ணு உன்னை பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்க. உன்னை சிலர் பார்க்கணும்னு விரும்பல. உன்னை பார்த்து சிலர் தங்கள் கதவை அடைச்சு கொள்ளலாம். உன்னை பார்த்து சிலர் மறைத்து கொள்ளலாம். உன்னை ஒருத்தர் கண்ணு பார்த்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் உன் வருகைக்காக, உன் கம் பேக்குக்காக, நீ மேன்மை அடைவதற்காக, நீ மறுபடி அலங்காரமாய் ஆவதற்காக, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நீ உயர்த்தப்படுவதற்காக உன்னை இன்னும் 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 யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், நீ அக்னியில் நடக்கும் பொழுதும், ஓ உன்மேல் அது புரளுவதில்லை. அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் என் கண்ணால உன்னை பார்த்து கொண்டே. ஆமென். உன்னை சிலர் அசட்டையாய் எண்ணின போதும், உன்னை சிலர் அசட்டையாய் நினைத்த போது, உன்னை அசட்டை பண்ணாம உன் தகப்பன் உன்னை பார்த்து கொண்டே. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன பார்த்து கொண்டே ஒருவர் இருக்கிறார். அதனால வேதம் அழகாச்சு, தூரத்தில் இருக்கும் போது அவனை கண்டு. எல்லாம் சொல்லுங்க, கண்டார். சத்தமா சொல்லுங்க, என்னை கண்டார். சத்தமா சொல்லுங்க, என்னை கண்டார், என்னை கண்டார். ஓலா கதா லசேகாரா. வாசிக்கலாமா? தூரத்தில் வரும்போதே, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, அவனை கண்டு மனதுருகி ஓடி. தகப்பன் என்ன பண்ணாரா? ஒரு விஷயம், தகப்பன் ஓடினாரா? அவன் ஓடி வந்தான, இவர் ஓடினார். இவர், அதாவது இந்த உலகம் எப்படின்னா,
உன்னை பார்க்கும்போது 4 பேர் பின்னால போயிருப்பாங்க. உன்னை பார்க்கும்போதே கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன்ப்பா, கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா. உன்னை பார்க்கும்போது சில ஓகே பின் வாங்கியிருப்பாங்க, தங்களை மறைத்து கொண்டிருப்பாங்க. ஆனா ஒரு தகப்பன் நீ வரும்போது உனக்காக ஓடி உன்னை வெல்கம் பண்ணுவதற்காக உனக்காக ஓடி வராரு. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? லாசா காமாதாரா, உனக்காக ஒருவர் ஓடி வராரு. மறைத்து கொண்ட உலகத்தில் இது நல்லா இருக்கு. உன்னை பார்த்து தன்னை மறைத்து கொண்ட, தன் முகத்தை மறைத்து கொண்ட இந்த உலகத்தில் தன் முகத்தை மறைக்காமல் உனக்காக நான் இருக்கிறேன்டா. என் மகளே, என் மகளே, உனக்காக என் முகத்தை நான் ஒரு நாளும் மறைக்காமல் நான் உனக்காக நான் ஓடி வருகிறேன். உனக்காக நான் ஓடி, உனக்காக நான் ஓடி. உனக்காக நான் ஓடி. அவனை ஓடி வந்தாரா, ஓடி மகாராபாலா தான மகாராபாலா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென், ஆமென். கம் ஆன். ஏதோ ஒரு காரியத்துல இதெல்லாம் சில நேரங்கள் நிறைய ப்ராஃபிட்டிக்கா இது வந்து மேட்ச் ஆகும். சரியா? எனக்கு ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொருத்தோட பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். சில நேரங்கள்ல சில காரியங்கள் சிலர் வரும்போது, இல்லைன்னா நீ வரும்போது சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னுடைய முகத்தை மறைச்சிருப்பான் நீ வருகிறத பார்த்து. ஆனா ஆண்டவர் எப்படியா, நீ வருகிறத தூரத்திலே கண்டு ஓடி வந்தாரா. ஆமென். ஓடி வந்து வேதம் அழகா சொல்லுகிறது, வாசி பார்ப்போம். அவனை கண்டு மனதுருகி, அவனை கண்டு அவருக்கு மனதுருகிறார். அவர் அன்பு எப்படி இருக்கு பாருங்க. கம்பேஷன், மனதுருகனார், மனதுருகனார். உன்னை பார்த்து இந்த உலகம் இறக்கப்படாமல் இருக்கலாம். உன்னை பார்த்து இந்த உலகம் கொஞ்சம் கூட மனசு இறங்காம இருக்கலாம். ஆனா உன்னை பார்த்து ஒருவர் மனதுருகி, ஆமென், மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, கம் ஆன், அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவனை முத்தம் செய்த மால்டாலா சேகா, அவன் ஓடி போய் அவன் கழுத்தை கட்டிட்டு ராசா காமாலாவா, ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி முத்தம் செய்தான். உன்னை தூரமாய் போன இந்த உலகத்தில், உன்னை தூரமாய் வச்ச உன் சொந்த பந்தங்கள் மத்தியில ஒருவர் உனக்காக காத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவர் உனக்காக உன்னை கட்டி அணைத்து கொண்டு நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாக மாறிவே. எதற்காக காத்திருக்கிறார் தெரியுமா? நெஞ்சார அணை முத்தங்கள் கொடு நிழலாக கட்டி அணைத்து. நீ கவலைப்படாத, உனக்காக நான் காத்திருந்திருக்கிறேன். நீ மறுபடி வருவாய். நான் இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன். அந்த போராட்டங்களில் இருந்து, அந்த வலையிலிருந்து, அந்த உபத்திரவங்களில் இருந்து, அந்த கண்ணிகளில் இருந்து நான் காத்து கொண்டிருந்த எதற்கு? இதற்காகத்தான். மனுஷனை போல இல்லை, நான் என்னை மறைத்துக் கொள்ள மாட்டேன்.
இமைப்பொழுது என் முகத்தை மறைத்து, ஆனால் உருக்கமான இரக்கங்களா உன்னை நான் சேர்த்து கொண்டேன். ஐயா நெஞ்சா ரசகபா கொடுத்து இலடாய் ஆமன் ஆமன் ஐயா ஆமன் ஆஹா நீலளாக ஆமன் 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 ஐயா பல கதலவா ஆகா நீலளாக ஆமன் ஆமன் ஐயா நெஞ்சார் நைத்து சிகாத்தல. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எங்கள் அப்பா பிதாவே அருமை இரட்சகர் ஆவியான ஏமனே மனவியன பாப் ஆஹா அருமை இரட்சகர் தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தே ரகதலபா நினைவு கூர்ந்தீர். முத்தங்கள் கொடு நீலளாக மாறிவே ஆசையாய் ஐயா நெஞ்சார் ஆகா முத்தங்கள் கொடு ஏமன் ஏமன் ஐயா நெஞ்சார அனைத்து கொடுத்து ஐயா நெஞ்சார அனைத்து கொடுத்து நீலளாக மாறிவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு ஓடி கட்டி பிடிச்சு மனதுருகி அவனை முத்தம் செய்தான். அப்ப குமாரன் சொல்றான், அவனுக்கு முன்பதாக இப்ப அவன் செய்தேன் சொல்லப்படும் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லப்படும் நான் பார்த்துறேன் நல்ல அடுத்தது அடுத்தது அடுத்தது. அப்பொழுது தகப்பன் அதெல்லாம் யோசிக்க உன் புலம்பெல்லாம் விட்டுரு, நீ வருவேன்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். உன் வருகைக்காக தான் இவ்வளவு நேரம் இவ்வளவு நாட்கள் என் கண்கள் உன்னையே தான் மகனை நோக்கி பார்த்துட்டு இருந்தேன். உடனே ஒண்ணு தெரியுது, ஆவியில ஆண்டவர் உன்னை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நீ நல்லா வாழும்படி ஆய்வோ என் ஆண்டவர் காத்திருக்கிறார். நீ குறைவோடு இல்ல, நீ நிறைவாய் வாழும்படியா என் ஆண்டவர். மற்ற மனுஷனுக்கு அது புரியுதோ புரியலையோ, இந்த சத்தியம் இந்த வார்த்தைகள் வெளிப்படும் போது விசுவாசி. நீ குறைவுபட்டதை பார்க்க என் ஆண்டவர் விரும்பல, நீ நிறைவுள்ளவனாய் இருப்பதை பார்க்க அவர் விரும்புகிறார். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கப்பா, என் பிள்ளைக்கு உலகம் உன்னை எதிர்பார்க்காத போது உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கும்படி ஒருவர் காத்திருந்தார். அவரை நல்ல கைத்தட்டி அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா?
உலகம் உன்னை ஐயோ உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு ஒருவர் காத்திருந்தார். அடுத்து சொல்றார், கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை என்ன செய்யுங்க, மோதிரத்தை. என் பிள்ளை கால்கள் பெருமையா இருக்கிறது, என் பிள்ளைங்க காலு முதல்ல பாதரட்சியை போடு. அவன் தரையில நிக்க கூடாது. நீ தரையில இருக்க அவர் விருப்பது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தரையில நிற்பது அவருக்கு சித்தம் இல்ல. அவர் எதற்காக காத்திருக்கிறார்? உன்னை அலங்கரிப்பதற்காக. நீ கம்ப கொடுப்ப, அலங்காரம் திருப்பி. அடுத்து சொல்றார், இதை நான் மட்டும் கொண்டாடக்கூடாது, இது எனக்கு மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாது, என் கூட்டத்துக்கு என் ஜனத்திற்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் வைக்க போறேன். டேய் பாருங்கடா என் பிள்ளைய, எல்லாரும் சொன்னீங்க தானடா என் பிள்ளைய, அவன் எங்கேயோ போயிட்டான், அவன் எங்க இருக்கானோ இல்லையோன்னு தானடா நினைச்சீங்க. அவன் மூடி போயிட்டான், அவன் அழிஞ்சு போயிட்டான், மண்ணுக்கு கீழே போயிட்டான். கொளுத்த கன்ற கொண்டு வந்து அடிங்க, நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போய். என ஒன்னு சொல்றார், என் குமாரன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட, அவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை மறுபடி படிக்கலாம். அவர்கள் சந்தோஷப்பட, எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் சந்தோஷப்பட சத்தமா தொடங்கினார்கள். நீங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது விசுவாசிங்க, எல்லாரும் ஒரு 7 முறை சொல்ல போறீங்க, 7 முறை சொல்ல போறீங்க. அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த சீசன், நீ சந்தோஷப்படுற சீசன் வந்து விட்டது. நீ சந்தோஷத்தை காணுகிற சீசன் வந்து விட்டது. உன் சந்தோஷம் நிறைவாக மாற வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஐயா, நீ சந்தோஷத்தின் நாட்களை, சந்தோஷத்தின் காலங்களை நீ காணக்கூடிய நாட்கள். ஒரு 7 முறை கை உயர்த்தி சொல்லுங்க, அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் சந்தோஷப்பட, அவர்கள் சந்தோஷப்பட, அவர்கள் சந்தோஷப்பட, அவர்கள் சந்தோஷப்பட, அவர்கள் சந்தோஷப்பட, அவர்கள் சந்தோஷப்பட, அவர்கள் சந்தோஷப்பட. அப்படி எல்லாரும் இருக்கலாம். நிச்சயம் அந்த வார்த்தை எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருந்துச்சு? நல்ல ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு. அவர்கள் சந்தோஷப்பட, எல்லாம் சொல்லுங்க, நான் சந்தோஷப்பட தொடங்க வேண்டிய நேரம். நீயும் உன் குடும்பமும், நீயும் உன் ஜனங்களும், நீங்களும் உங்க நம்ம ஊழியமும், கர்த்தர் கொடுத்த இந்த ஐக்கியமும், அப்போஸ்தலருடைய ஐக்கியமும் இனி சந்தோஷப்படுகிற காலம். ஆமென், ஆமென், ஹalleluya. மால்தா கபா, இத பார்க்கிற தேவ பிள்ளைங்க, நீங்க சந்தோஷப்படுற காலம் வந்து விட்டது. துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியாய், வெட்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு சரியாய், கண்ணீரை அனுபவித்த நாட்களுக்கு சரியாய், நீ சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை காணக்கூடிய காலங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். அவர்கள் சந்தோஷப்படுகிற, ஆமென், அப்படிதான் இருக்கு. என்ன இருக்கு? அவர்கள் சந்தோஷம், சந்தோஷப்பட தொடங்கினார். வா, எல்லாரும் சொல்லுங்க ஹாப்பி, சொல்லுங்க ஹாப்பி. ஆமென். நம்ம எல்லாம் எப்படி சந்தோஷப்பட போகிறோமா? ஆமென். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தார் ஆடி பாடுவே, எவாரும் மாறியாரி என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தார் ஆடி பாடுவே, எவாரும் மாறியாரி என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. The singing and praising, Jesus made me whole. I do not understand it, but now I keep it quiet. It's bubbling, bubbling. எல்லாருமா ஒரு ஜம்ப் பண்ணி, எத்தனை பேர் சந்தோஷப்படுற நேரம் வந்துட்டு விசுவாசிக்கிறீங்க? ஐயோ போதாத போதாத, நல்ல சிரிச்ச முகமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ சந்தோஷப்படுற நேரம்.
நல்ல வாயத்தை சொல்லுங்க, நீ சந்தோஷப்படுற காலம். ரெடியா? 1 2 3 4. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm praising, since Jesus made me whole. For do not understand it, how can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. என்னுள்ளம் தேவன் வாழ் பொங்கி வழியுதே. இசனை ரட்சித்தா ஆடி பாடுவே. எவாரும் மாறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 பொங்கே பொங்கி பொங்கி பொங்கே பொங்கி 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 என் உள்ளம் பொங்கி பொங்கி என் உள்ளம் பொங்கி 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 பொங்கே. எல்லாம் சொல்லுங்க, பொங்கட்டும் என் உள்ளம். என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm praising, since Jesus made me whole. Oh, do not understand, nor can I keep it quiet. It's bubbling, bubbling, bubbling day and night. என்னுள்ளம் தேவன் வாழ் பொங்கி வழியுதே. இசனை ரட்சித்தா ஆடி பாடுவே. எவாரும் மாறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 என்னுள்ளம் தேவன் வா பொங்கி வழியுதே. இசனை ரட்சித்தா ஆடி பாடுவே. எவாரும் மாறியார் என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் it's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm praising, Jesus made me whole. What do not understand, or can I keep it quiet? It's bubbling, bubbling. சத்தமா சொல்லுங்க, bubbling. It's bubbling, 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 bubbling day and night. alla கையை தட்டி உண்மையாவே சந்தோஷமா இருக்கீங்க? அவர்கள் சந்தோஷப்பட இது தீமா வச்சுக்கோங்க. prophetic rhema word. அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். நான் சந்தோஷப்பட தொடங்குற நேரம் அப்பா எப்போ ஆண்டவரே இனி சந்தோஷப்படுற நேரம். இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வர மாட்டான். அவன் சங்கரிக்கப்படுகிறான். இனி கொடுமையோ நாசமோ என் எல்லைகளில் கேட்கப்படாது. நீ சந்தோஷப்படுவாய். உன்ன சந்தோஷத்தால ஆமென். மால்டா கடைசி உன்னர் கையை உயர்த்தி என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. இயேசுனை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே. எவாறு மாறியாதே என்னுள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. The singing and praising, since Jesus made me whole. I do not understand, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling. Hey, hey, bubbling, it's bubbling, it's bubbling in my soul. The singing and praising, since Jesus made me whole. I do not understand it, nor can I keep it quiet. It's bubbling, 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 bubbling. நான் என்னுள்ளம் தேவன் பார் ஆஹா தேசனை ஆடி பாடுவே. என்னுள்ளம் பொங்குதே பொங்கி வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார். நல்ல கையை தட்டி ஆடி பாடுவே. உள்ளம் பொங்கி 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 வழியுதே. எல்லா கைகள் அசைத்து சந்தோஷப்படுற பிள்ளைங்க எல்லாம் கை அசைச்சு ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி. என்னை எதிர்பார்க்காத இந்த உலகம், யாரும் எதிர்பார்க்காத இந்த உலகத்தில்
என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த என் தகப்பனுக்கு நன்றி. அப்படியே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த லைவ்ல பார்த்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். யூடியூப் மூலமா பார்க்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ROI Power Ministries.